பிராண்டட் என்ற சொல் கடந்த சில ஆண்டுகளாக மக்களை ஒரு வட்டத்திற்குள் கொண்டு வர முயற்சி செய்து ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றது. பிராண்டட் என்ற சொல்லை சொன்னாலே அந்த சொல்லை சொன்ன மனிதரை சக மனிதன் மரியாதையாக பார்க்கும் நிலை இருந்தது. உபயோகிக்கும் எந்த பொருளும் ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த பிராண்டட் பெயரை கொண்டிருக்க வேண்டும் என்ற கட்டாய உணர்வு மக்களிடையே புகுத்தப்பட்டது. ஆனால் தற்போது நிலைமை மாறியிருக்கிறது. கிடைக்கும் பொருட்களை கொண்டு வாழ்வது எப்படி என்று மக்கள் மாறத் தொடங்கியிருக்கிறார்கள். பல பொருட்கள் அதிக செலவு செய்து எடுக்கப்படும் பெரிய பெரிய விளம்பரங்களினாலும் விலை உயர்ந்தாலே அது தரமான பொருள்தான் என்ற வாதத்தினாலும் இதுவரை மக்களை சென்றடைந்தன. ஆனால் இப்போது நிலைமையோ வேறு. தனக்கு அருகில் கிடைக்கும் பொருள்களை கொண்டு வாழ்க்கை ஓட ஆரம்பித்திருக்கிறது. உயிர் வாழ தேவையான தரமான பொருட்கள் சாமானிய ஏழை மற்றும் நடுத்தர மக்களால் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக இயல்பாக நடக்கும் ஒரு சம்பவத்தை குறிப்பிட முடியும். பிராண்டட் ஸ்வீட்ஸ், பிராண்டட் ஸ்நாக்ஸ் என்ற விஷயத்திலிருந்து நம் தெருவில் உள்ள அதிரசம் விற்கும் பாட்டி, முறுக்கு சுற்றி விற்கும் அம்மா, கருப்பட்டி மிட்டாய் தயார் செய்யும் மாமா என்று பல சிறு தொழில்கள் கண்ணில் பட ஆரம்பித்திருக்கிறது. குவாலிட்டி என்பது அவர்கள் தயார் செய்யும் முறையில்தானே தவிர பிராண்டட் என்ற பெயரில் இல்லை என்பதை மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். வீண் பெருமையா, அடிப்படை தேவையா, எது முக்கியம் என்பதை காலம் உணர்த்திவிட்டது. இந்த ஊரடங்குக்கு பின் நாம் தான் எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும்.